கவர்மெண்ட் ஸ்கூல்லமா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஒரு பொண்ணு நீங்க சொன்னீங்க மட்டும் கோச்சிங் இருந்திருந்தா அந்த புள்ள நீட் எழுதிருப்பாங்க, நீட் எழுதி அவங்க டாக்டர் ஆயிருப்பாங்க. இந்த பொண்ணு நீட் எழுதிருச்சு, டாக்டர் ஆகல. கோச்சிங் போனீங்களாமா? எஸ் சார். எந்த கோச்சிங் போனீங்க? போனேன். போய் கூட நீங்க மார்க் எடுக்க முடியல உங்களால? மார்க் எடுக்க முடியல. இந்த மாதிரி எமோஷ்னலா வீடியோ கிரியேட் பண்றதுனால உங்களால என்ன சாதிக்க முடியும்னு எங்களுக்கு தெரியல. நீட் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு இந்த இயர் கூட நீங்கள் 177 அதர் கேட்டகரிக்கு 213 மார்க் ஃபார் தி ஓசி கேட்டகரி, ஓப்பன் கேட்டகரி. இந்த மார்க் வாங்கினா போதும் உங்களுக்கு நீட் படிக்கிறதுக்கான தகுதி இருக்குது. அதுக்காக உங்களுக்கு ஃப்ரீ மெடிக்கல் சீட்டோ இல்லை கவர்மெண்ட் மெடிக்கல் சீட்டோ கொடுக்க முடியாது. ஃப்ரீ மெடிக்கல் சீட் கவர்மெண்ட் கோட்டாவில் மெடிக்கல் சீட் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான கட் ஆஃப் மார்க் நீங்கள் இல்லை, யாராக இருந்தாலும் அந்த கட் ஆஃப் மார்க் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு சீட் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த பொண்ணு ஒரு 400 மார்க் வாங்கியிருக்குன்னு எடுத்துப்போம். பட் இந்த ஃப்ரீ மெடிக்கல் சீட்டுக்கு 560 மார்க்கு இல்லை கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு 530 மார்க் வருது அப்படின்னா அந்த மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் கொடுக்காம எப்படி இந்த பொண்ணு கொடுக்க முடியும்? ஸோ சிம்பிள் லாஜிக். இந்த வீடியோவில் எமோஷன்ஸை மட்டும்தான் கிரியேட் பண்ணுறாங்க, பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்றதை சொல்ல மாட்டேன்றாங்க.